ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் முதல் நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருப்பது அவருடைய கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 10 மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து 11வது மாதத்திலும் 1ஆம் தேதி காண செய்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அவை நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த காலை முதல் வாக்குத்தத்த ஆராதனை தேவன் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும்படி, ஒருவேளை நீங்கள் இணையதளத்திலே பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்த இணையதளத்தின் மூலமாக இந்த ஆராதனை உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்படி எங்கள் சபையில இணைந்து ஆராதிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். எல்லாரும் ஒத்தாசை அனுப்புற பர்வதத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, அப்பா கிருபையாய் இந்த 2020ஆம் ஆண்டிலே 10 மாதங்களை கடந்து வர கிருபை செய்தீரே. இந்த 11வது மாதத்திலும் முதல் நாளிலே எங்களை சுகபத்திரமாய் கொண்டு வந்து எங்களை ஜீவனோடு வைத்து துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த பெரிய சிலாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாயிலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணமா. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஓ ராஜாதி ராஜாவே மக்கள் ஸ்தோத்திரம். இயேசு மகாராஜா மக்கள் ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே மக்கள் ஸ்தோத்திரம். துரியாதி தேவரே மக்கள் ஸ்தோத்திரம். ஓ ராஜா ராகவ ஷத ராகவ ஓ ரந்துர ஹமானதவ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஐயா, உம்மை வாழ்த்துகிறோம் ஐயா. 2-3 பேரின் நாமத்தில் எங்கே இருக்கிறாரோ மத்தியிலே கடந்து வருகிறவரே ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடந்தின எபினேஸ்வரே மக்கள் ஸ்தோத்திரம். இம்மானுவேலரே மக்கள் ஸ்தோத்திரம். இனியும் எங்களை நடத்த போகிறவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. ஓ நாங்கள் தண்ணீர்களை கடந்தோம், அவைகள் எல்லாம் சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கிறே மக்கள் ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம். திருநாமத்திற்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஐயா. எல்லா தடைகள் மாறட்டும் ஐயா. திறந்த வாசல் உண்டாகட்டும். ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இணையதளத்தின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர், எங்கள் சபையில இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக நன்றி. இன்றைக்கு இந்த ஆராதனை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. எங்களே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். ஆராதனை முழுவலத்தோடு, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேரும், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேரும், ஆராதனை உமக்கே. 2 கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான்.
அவமைக்காதே ஆராதனை. சொல்லுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உருவாக்கும் தெய்வம் ஏகோவாவுக்கு சேரும் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் ஏகோவாவுக்கு சேரும் ஆராதனை உமக்கே. உணர்ந்து ஆதிப்போம் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆமாண்டவரே, ராஜா உடைய மாளிகையில ராப்பகலாய் அமர்ந்திருப்பது, உண்மை துதித்து மகிழ்ந்திருப்பது எங்களுடைய வாழ்க்கையில நோக்கம். ஆண்டவரே, எல்லா துயரத்தையும் மறந்து ஆராதிக்கும்படி இந்த காலை வேளையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஓ, எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நடத்துவீராக, உருவாக்குவீராக, நிரம்பி வழிய பண்ணுவீராக. தொடர்ந்து எங்களை ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். மீண்டும் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை ஆராதனைக்கு துவக்கமாக இந்த புதிய மாதத்தை கர்த்தர் நம்மை நடத்தி செல்லும்படியாக சேனை அதிபர் நம் கர்த்தருக்கு செலுத்துவோம் கனமும் மகிமையுமே அற்புதமே தம் அன்பவர்க்கே, அதை அறிந்தே அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார். ஆமென். 10 மாதங்கள் நம்மை நடத்தின தேவன் இந்த 11வது மாதத்திலும் ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னாடி செல்லும் பொழுது நாம் ஜெயமாய் நடந்து ஜெயக்கொடியும் ஏற்றிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சேனைய தீபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே அற்புதமே தம் அன்பவர்க்கே, அதை அறிந்து அகமகிழ்வோம். அதை அறிந்து அகமகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஆமென். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவார். ஜெய அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெய அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீர்த்தத்தோராய் வேற்றுவேனே. தாய் மறந்தாலும் நான் மறவே, தீர்த்தத்தோராய் வேற்றுவேனே. என்றுரைக்கு எம்மை தேற்றிடுவார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. முன் செல்கிறார், ஆமென். ஜெய கீர்த்தி முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவார். ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பனில்லார். மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே இந்த சத்தம் சென்றிடுவோம், காட்டிடுவார். இந்த பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஆமென். ஜெயமாக ஜெய கீதங்கள், ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவார். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே.
கோட்டை தகர்ந்தறிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க சாத்தானின் சேவை நடுக்கிடவே ஆதரிப்போம் துதி சாட்சி ஆதரிப்போம் ஜெய கிறிஸ்துவம் சொல்கிறாரே ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஜெயம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா தலை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார் தலை திரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார் வருகையில் நம்மை சேர்க்கும் வரை அவன் காத்துக் கொள்வார் அவன் வருவாமல் காத்துக் கொள்வார் ஜெய கிறிஸ்துவம் சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்துவம் சொல்கிறார் ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவார் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே ஹல்லேலூயா ஆமென். எத்தனை சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் ஜெய கிறிஸ்து முன்னாடி செல்லும் பொழுது உங்கள் ஒவ்வொருவரையும் ஜெயமாய் அவர் நடத்திடுவார். ஆமென். மட்டும் நடத்தினார், நடத்துகிறார், நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை எங்களை நடத்தினீங்க ஆண்டவரே, நன்றி சொல்லி நாங்கள் பாட வந்தோம். கடந்த 7-8 மாதங்களாக எத்தனையோ கொள்ளை நோய்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஜீவனோடு நம்மை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி சொல்லி பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை திறக்கிறீரே. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நன்றி நன்றி சொல்லுள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்லும் உயிருள்ளவர் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நன்றி நன்றி சொல்லும் உயிருள்ளவரை கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்லும் கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் எப்போது காத்து கொண்டேன். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தேன், மாறாமல் எப்போது காத்து கொண்டேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நன்றி நன்றி சொல்லுள்ளவரை கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உயிருள்ளவரை கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விலகிடாமல் மேலும் பாதையிலும் கூட வந்தேன். கைவிடாமல்
இதை நிறைவேற்றிடும் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே வெட்கப்பட்ட தேசத்திலே வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் காத்தலினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். கர்த்தர் கிருபையாக உங்களுடைய வேலையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றும் குறைபடாமல் நெருக்கத்தின் பாதையில நம்ம கூட வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடலாம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நம்பி இருக்கிறப்பா, அற்புதங்கள் செய்யுங்க. இந்த மாதத்திலும் என்ன தேவை எதிர்பார்ப்பு இருக்கிறதோ அந்த அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படி விசுவாசத்தோடு இந்த பாடலை நம்ம பாடுவோமா? 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறவரே. இந்த மாதத்துல எத்தனையோ சேவைகள் இருக்கலாம், கர்த்தரை நம்பினோர் வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எதிர்பார்க்கிற முடிவுகளை கர்த்தர் தருகிறவர். ஆமென். இரட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னீங்களே, இந்த மாதத்துல செஞ்சிடுங்க, இன்றைக்கே தந்துடுங்க. ஆமென். உண்மை இல்லாமல் நான் யாரை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் தந்திடுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மைத்தான் நான் நம்பியிருந்தேன், அற்புதங்கள் செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருந்தேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே ஸ்தோத்திரம், 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன், 100க்கு 100 உண்மையை நான் நம்புவேன், மனிதர்கள் முன்பாக தலை குறைந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க, மனிதர்கள் முன்பாக தலை குறைந்து போகாமல் உதவி செய்திருங்க, உயர்த்தி வச்சிருங்க, நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உண்மைதான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கை ஸ்தோத்திரம், ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வதே, ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்வதே, அதிசயம் நடத்திடுங்க, நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, நன்மைகளை தருவேன் இப்பவே தந்திடுங்க, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள்
புகலிடமே உமக்கு சத்தியம் என் நம்பிக்கையே உமக்கு சத்தியம் என் புகலிடமே உமக்கு சத்தியம் உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் உண்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் உமாவைத்தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா உமாவைத்தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மை படுத்துங்கப்பா அற்புதங்கள் செய்யுங்கப்பா நான் நம்பி இருக்கேன் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு சத்தியம் என் புகலிடமே உமக்கு சத்தியம் என் நம்பிக்கையே என் புகலிடமே உமக்கு சத்தியம் என் நம்பிக்கையே உமக்கு சத்தியம் என் புகலிடமே உமக்கு சத்தியம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை பார்த்து என் நாமத்துல எதை கேட்டாலும் அதை செய்வேன் நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, இந்த மாதத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, என் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி கடந்து வரட்டும், நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவு இந்த மாதத்துல கடந்து வரட்டும், அது சாமதிப்பது இல்லை என்று சொன்னீங்களே, இந்த மாதத்துல அந்த முடிவை தரும்படி ஒரு அற்புதத்தை செய்வீராக. நல்ல கரங்களை உயர்த்தி என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை கேளுங்க. என் நம்பிக்கையே நீங்க தான் ஆண்டவரே, என் புகழிடம் நீங்க 100க்கு 100 நான் உண்மையே நம்புவேன். என் வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்கப்பா. அப்பாவை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகள் அற்புதம் செய்யுங்க. இந்த மாதத்துல சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் என்னென்ன வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமோ இன்றைக்கே அற்புதம் செய்வீராக. ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் உங்களிடத்திலிருந்து வருகிறது அல்லவா. மனிதர்கள் முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி தலை குனிந்து போகாதபடி உயர்த்தி வச்சிடுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு சத்தியம் என் புகலிடமே சத்தியம் என் நம்பிக்கையே உமக்கு சத்தியம் என் புகலிடமே உமக்கு சத்தியம் எனக்கு ஒரு அற்புதம் வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற உதவுவாங்க. சத்தியம் என் புகலிடமே நூற்றுக்கு 100 உண்மையே நான் நம்புவேன். செய்திருங்க 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். செய்திருங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திருங்க. உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக உயர்த்தி வச்சிருங்க. உண்மைதான் நம்பியிருந்து அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான் நம்பியிருக்கு. இப்போதே
புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். உன்னை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? செய்திருந்த அதிசயம் உன்னை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திருந்த அதிசயம் நடத்திருந்த உமாவிடம் வருகிறது. ஆறுதல் செய்யுங்கப்பா, மேன்மை கருத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உமாவிடம் வருகிறது. ஆறுதல் செய்யுங்கப்பா, மேன்மை கருத்துங்கப்பா. உண்மை புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உனக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உனக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்பின பிள்ளைகள் வெட்கப்படுவதே இல்லை. யார் யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ, கர்த்தரை நேசிக்கிறாங்களோ, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேருடைய இருதயம் மகிழும், கர்த்தரை தேருடைய ஆத்துமா வாடும். வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி அப்பாவை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. தேவையை சந்திங்க ஆண்டவரே. திறந்த வாசலை வைங்க. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடக்கட்டும். ரட்சிப்பு வருவதாக, விடுதலை வருவதாக, திறந்த வாசல் வருவதாக, கதவுகள் உடைக்கப்படுவதாக, இரும்பு தாழ்பாய்கள் முறிக்கப்படுவதாக. பொக்கிஷங்களை கொடுங்க, புதையல்களை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் வரட்டும். இயேசுவின் நாமத்தில் வல்லமை வரட்டும். ஜெப ஆவி வரட்டும். ஒரு பின்மாறி உற்ற வரட்டும். ஆவியானவர் ஆசீர்வாதமாக தெளிவானது வருவது, எல்லா குறைவானது வருது போவதாக. ஆவியானவர் எங்கே வந்து அவங்க விடுதலை வந்து ஒவ்வொருவரையும் அக்கினியாய் மாற்றி விடுங்க. எங்க சபையில் ஒரு பின்மாறி ஊற்றுவீராக. இடையிடத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் ஆவியானவர் அசைவாடுவீராக. யார் யாரெல்லாம் வாங்கிக்கிறாங்களோ கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை செய்யப்பாரே. நீ சொன்னது நடக்குமா என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலைக்குமோ என்ற பயமும் இல்லை. நீ சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நீ நினைத்தது நிலைக்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை செய்யப்பாரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்பீரே. நான் இறந்ததை திரும்பவும் தருவேன் என்பீரே. நிந்தனை நிரந்தரம் இல்லை என்பீரே. நான் இறந்ததை திரும்பவும் தருவேன். செய்யும் வரை
அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்த்தாரே. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து அறிக்கைப்படுங்க. இந்த மாதத்துல நடக்கும், நடக்கும், அது நடக்கும். ஆமென், ஆமென், நடக்கும். சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் வாக்குத்தத்தம். சொல்லுங்க, நீ சொன்னது சொன்னதுதான். ஆமென். வாக்கு பண்ணினவர், வாக்கு பாராதவர் சொன்னதை செய்யும் வரை, சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்த்தாரே. என் நெஞ்சனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இறந்தவை இறந்து போன 7 மாதங்கள் இல்லை என்றீரே. நான் இறந்ததை திரும்பவும் தருவேறென்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் உன்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை சபையே கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவை வாழ்கிற ஒருவருக்கு அற்புதம் செய்யுங்க. கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்த்தாரே. தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். இந்த வசனத்தை அறிக்கை பண்ண ஒருவர் கூட தோற்று போனதே இல்லை. இந்த வசனத்தை நம்பின ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் முன்னாடி இருக்கிற நான் கூட இந்த வசனத்தின் மேல உறுதியாயிருந்தேன். இதுவரைக்கும் கர்த்தர் என்னை வெட்கத்திற்கு ஒப்புக்கொடுக்கிறார். கர்த்தர் எனக்காக எவ்வளவு பணிகளை செய்திருக்கிறார். அதை சாட்சியை சொல்ல நேரமே போதும். அவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன் இந்த மாதத்தில் உங்களுக்காக அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். யாக்கோபை தகப்பன் வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவரை கைவிடவே இல்லை. அதே தேவன் இன்றைக்கு உங்களை கைவிட மாட்டார். இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருப்பார் என்றால் சொன்னதை செய்யுவதை கைவிடுவது இல்லை. இளைஞரை மீண்டும் தருவார். இழந்து போன 7 மாதங்கள் மீண்டும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அதை காம்பன்சேட் பண்ணுகிற தேவன். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை சுகமாக துடிப்போம் விடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய், கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்த்தாரே. கோரேசுக்காக வலது கரத்தை பிடித்த தேவன், வெண்கல கதவுகளை உடைத்த தேவன், இரும்பு தாழ்பால்களை முடித்த தேவன், அதே தேவன் இன்றைக்கு உனக்காக வலது கரத்தை பிடித்து கோடனான பாதைகளை செவ்வாய்ப்படுத்துகிறவர். இயேசுவின் நாமத்தில் இந்த 11வது மாதம் கோடனானது சுவையாகும். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அமைக்கிற தேவன், இஸ்ரவேலின் தேவன் ஒன்று என்று அற்புதங்களை செய்கிறவர். நீ பயப்படுகிற காரியம் விலகும். நீங்கள் அற்புதம் செய்கிறவர். இயேசுவின் நாமத்தில் எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ரிலீஸ் ஆவதாக. விடுதலை கடந்து வரட்டும். சத்துருவின் போராட்டங்கள், நிலவீனத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தடை பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். அந்த மாதம் நல்ல ஒரு ஜெப அபிஷேகம் ஊட்டப்படட்டும். நல்ல ஒரு ஜெப ஆவி வரட்டும். ஒவ்வொருக்கும் நல்ல ஆராதனை அபிஷேகம் வரட்டும். ஐயா, நிரம்பி வருகிற பாத்திரமாய் மாற்றுவீராக. இன்றைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆசீர்வதிங்க.
சபையில ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும், தேசத்துல ஒரு மாற்றங்கள் வரட்டும். தேசத்துல நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் ஐயா, எழுப்புதலை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆளுகை செய்கிறவர்கள் நீங்க ஆசீர்வதிங்க. ஒரு பின்மாறி மலை தேசத்துல ஊற்றப்படட்டும். எல்லா திருச்சபைகளிலும் எழுப்புதல் வருவதாக. எல்லா பரிசுத்தவான்களையும் பயன்படுத்துவீராக. எல்லா விசுவாசிகளையும் அக்கினியாய் மாற்றிடுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தி செல்லும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த 11வது மாதத்திலே முதல் ஆராதனைக்கு உங்களை நான் மீண்டும் ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தேவன் தாமே நமக்கு தருகிற வாக்குத்தத்த வார்த்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி வேதத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் ஆண்டவர் தருகிற கர்த்தருடைய வார்த்தை உன் களஞ்சியம், உன்னுடைய பொக்கிஷம். நீ எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆமென். மாத்திரமல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக உங்களுடைய களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக நீங்க செய்கிற வேலை எதை செய்தாலும் அதில் ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? கட்டளையிடுகிறார். மூன்றாவதாக தேசத்திலே நீங்கள் இருக்கிற பகுதியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 2020 துவக்கம் நல்லாகவே இருந்தாலும், இடையிலே அநேக காரியங்கள் சம்பவித்தாலும், அநேக காரியங்களை நாம் இழந்திருந்தாலும், இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களுடைய களஞ்சியங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் துவங்குகிற புதிய காரியம், நீங்க செய்கிற எல்லா பிரயாசத்தையும் அதை வாய்க்க பண்ணுவோம். ஆமென். நீங்கள் இருக்கிற பகுதியில உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க தேவன் பிரியப்படுகிறார். ஆமென். ஏனென்றால் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு எதா இருக்கிறது? பிரியமா இருக்கிறது. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம் நிச்சயமா ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு அவர் எதை கூட்டுவதில்லை? வேதனையை கூட்டுவதே இல்லை. ஆமென். வேதத்துல 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல அங்கே எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதின் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. அன்பு தேவ பிள்ளைகளே, ரொம்ப ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆமென். அவன் எதெல்லாம் இந்த ராஜா செய்கிறாரோ, எதெல்லாம் முயற்சி எடுக்கிறாரோ, எதெல்லாம் அவர் தொடுகிறாரோ, எதெல்லாம் தன்னுடைய காரியத்தில செயல்படுத்துகிறாரோ, அது எல்லாம் வாய்த்தது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஆமென். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அப்படி நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? அவன் நிறைய நேரத்துல நான் செய்யறதெல்லாம் வீண் அலைச்சலா இருக்குது, ஒன்றுமே நடக்கிறது இல்லையே, என் கையின் பிரயாசம் எல்லாம் ஒண்ணும் நிக்க மாட்டுக்கு அப்படி நீங்க சோர்ந்து போய் வந்திருந்தா வேதம் சொல்கிறது எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று எழுதப்பட்டது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள்,
செய்கிற தொழில், வேலை ஸ்தலம், நீங்கள் ஒருவேளை பல காரியத்துல நீங்க எஃபர்ட் போடலாம். எந்த காரியமா இருந்தாலும் அதை எல்லாம் வாய்க்க செய்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் தான் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்கள் மேல பிரியமா இருக்கிற தேவன், உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன், எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். பாருங்க, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த 11வது மாதத்துல ஒருவேளை பல தளர்வுகள் விடுபட்டு ஒரு புதிய துவக்கத்துல, புதிய மாதத்துல, 11வது மாதத்துல, அடுத்த மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாட போகிற, இப்பவே ஒரு கிறிஸ்துமஸ் வந்துடும் இல்லையா? நவம்பர் வந்துட்டாலே டிசம்பர் எப்போ வந்துடும், எப்போ கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு உற்சாகமான ஒரு மாதம் 11வது மாதம், பண்டிகை துவக்குகிற ஒரு மாதம். ஆகவே இந்த 11வது மாதம் மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய், பயனுள்ளதாய், நீங்க நினைக்கிற காரியம், செயல்படுகிற காரியம், யோசிக்கிற காரியத்துல கர்த்தர் நிச்சயமாகவே வெற்றியை தர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியா செய்தது மாத்திரமல்ல, மகனாயும் சபைக்குள்ள இருக்கிற இந்த இணையதளத்துல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்வது வாய்க்க செய்ய என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஆமா, எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்ததுக்கு காரணம் என்ன? அதே 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. எசேக்கியா செய்ததெல்லாம் வெற்றி. எசேக்கியாவுக்கு மரணம் இருந்தா கூட 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறார். எத்தனை சனகரிப்பு வந்தாலும் வெற்றி எசேக்கியாவுக்கு. அவர் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. காரணம் என்ன? எசேக்கியா 2 நாளாகமம் 29:2 சொல்கிறது, அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென். கர்த்தரின் பார்வைக்கு பிரியமாய் செம்மையானதை, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிற பிள்ளைகள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறபடி, கர்த்தர் விரும்புகிறபடி, கர்த்தர் சொல்லுகிற திட்டத்தின்படி, கர்த்தரை ஆலோசனை கர்த்தராய் வைத்து செயல்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் முன் செல்வார், திறந்த வாசலை வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் உங்களுடைய களஞ்சியங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நீங்க வாழ்கிற பகுதியில கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், எசேக்கியா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஆமென். தாவீது என்னெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்தினாரோ அதே போல தாவீதையே ஃபாலோ பண்ணி செம்மையான பாதையில கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தார். எசேக்கியா செய்தது எல்லாம் வாய்த்தது. ஆமென். இந்த மாதம் இதுவரைக்கும் எப்படியோ இருந்துட்டு போட்டோம். இனி வருகிற நாட்கள் உங்களுடைய முயற்சி வெற்றியா இருக்கணும். நீங்க எடுக்கிற காரியத்துல தோல்வி இல்லை, ஜெயமா இருக்கணும். ஆமென். அத நம்ம பாடணும். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். ஜெயமாய் நடத்திடுவார். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன்னாடி செல்லும் பொழுது நீங்க போகிற பாதை ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் பொழுது, தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், நீர் எங்களோடு கூட வருவதினால் அல்லவா. ஆமென். அப்படி எசேக்கியா என்னதான் ஆண்டவரை பிரியப்படுத்தினார் என்று நாம் பார்ப்போமே என்றால், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8 10 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்தா, கர்த்தரை எப்படி பிரியப்படுத்துவது, நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து மனம் திரும்பணும். இன்றைக்கே ஒரு ரட்சிக்கப்பட்டுட்டேன் அல்ல. ஆமென். இன்னைக்கு நம்ம செய்வது வாய்க்கல, ஃபெயிலியர் வருது, தோல்வி வருதுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிளை சரி பண்ணணும். எந்த இடத்துலயே ஒரு குறை இருக்கு, அதை சரிப்படுத்தணும். ஆமென். மனம் திரும்பும் பொழுது அடுத்த பகுதி சொல்லுகிறது, கர்த்தரின் சத்தத்திற்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னா கேட்கணும், செவி கொடுக்கணும். செவி கொடுக்கும் பொழுது, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்யணும். ஆமென். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், அநேக காரியங்களை தியானிக்க போறோம். இதெல்லாம் படி நம்ம செய்யும் பொழுது, அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், நல்ல 2 கரங்களை உயர்த்துங்க, நான் செய்கிற என் கைகளை வைத்து நான் முயற்சி செய்கிற எல்லா வேலைகளிலும், ஆமென், ஹல்லேலூயா,
அது எந்த வேலையா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், நீங்க ஒருவேளை ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் அடுத்த பகுதி ஒரு கற்பத்தின் கனியிலும். ஆமென், அல்லேலூயா. கற்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமென். கற்பத்தின் கனிக்காக நீங்க எடுக்கிற முயற்சிகள், அந்த கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆமென். உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஆமென். பரிபூரணம். ஈசாக்கு விதை விதைக்கிறார், 100 மடங்கு பலன். ஆமென், அல்லேலூயா. என்ன காரியம் செய்தாலும் 100 மடங்கு ரிசல்ட், 100 மடங்கு பலனை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. 10ஆம் வசனம் மீண்டும் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க, மாசு போட்டாலும் பரவாயில்ல, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு. ஆலயத்தில் வந்தா முழு மனது, முழு இருதயம், உடைய தனி ஜபத்துல முழு இருதயம். ஆமென். முழு ஆத்மா, முழு பலனோடு. ஆமென், அல்லேலூயா. உங்க தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறணும், முழு இருதயத்தோடு ஆராதிக்கணும், முழு பலத்தோடு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தணும், முழு இருதயத்தோடு வேதத்தை படிக்கணும், முழு இருதயத்தோடு ஜெபிக்கணும், முழு மனதோடு ஆலயத்துக்கு வரணும். வரலன்னா பாஸ்டர் போன் பண்ணுவாரு, அப்படி அல்ல. ஆமென். கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்கள் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல. நம்முடைய பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் தானியேல், சொல்லிட்டே போலாம். இவங்க நம்முடைய பிதாக்கள் தான். இந்த பிதாக்கள் மேலாம் கர்த்தர் எப்படி இருந்தாரா? சந்தோஷமாய் இருந்தார். ஏன்னா ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன், ஈசாக்கு தியாக புருஷன், யாக்கோபு போராடி ஜெபிக்கிறவர், தானியேல் 3 பேரை ஜெபிக்கிறவர். இவங்க பேரெல்லாம் கர்த்தர் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும், சொல்லுங்க, திரும்பவும். ஆமென். ஒரு சான்ஸ், ஒரு புதிய காரியத்தை திரும்பவும் உங்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷமாய் இருப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியணும், உங்களுடைய களஞ்சியங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும். களஞ்சியம்னா என்ன? உன் கலசத்துல எண்ணெய் குறைந்து போக கூடாது, உடைய பானையில செலவழிந்து போக கூடாது, அது நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய ஜீவித்தில் உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய தலையில எண்ணெயை ஊற்றி, அந்த எண்ணெய் என்கிற அபிஷேகம் ஆரோனுடைய தலையில ஊற்றப்பட்டது போல, அது தாடி அங்கி வழியாய் வழிந்தது போல உங்களுடைய அபிஷேகம் குறையவே கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவித்துல எப்பொழுதும் உங்கள் பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணும். அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமா இருக்கணும். உங்க வீட்டுல வந்து அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய சபை நிரம்பி வழிகிற அனுபவத்தில் இருக்கணும். நம்முடைய சபைக்குள்ள வருகிற எல்லாரும் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல உங்கள் மூலமாக பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரணும். உங்கள் வீட்டில, குடும்பத்துல, வேலை ஸ்தலத்துல நீங்க கையிட்டு செய்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதுல ரகசியம் என்ன நாம் பார்த்தோம். எல்லா காரியத்திலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, ஆமென், நிச்சயமாகவே உங்கள் பேர்ல கர்த்தர் சந்தோஷமா இருப்பார். ஆமென். இன்றைக்கும் யார் யாரெல்லாம் தன்னுடைய வேலையில உண்மையா இருந்தாங்க, எப்படி செய்தாங்க, தியானிக்க போறோம். அவங்களை கர்த்தர் எப்படி உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். முதலாவதாக தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தானியேல் 2:49. தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்தில் வீட்டிருந்தார். ஆமென். இந்த மாதத்துல உங்களுடைய காரியம் ஜெயமா இருக்கணும். இந்த மாதத்துல உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஒரு ஸ்டெப் நீங்க மேல வரணும். அது ஆவிக்குரிய ஜீவமா இருக்கலாம், தனிப்பட்ட தேவைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல, தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்துல சிறந்த இடத்துல மேன்மையா இருந்தது போல கர்த்தர் உங்களையும் உயர்த்தி மகிழ பண்ண வேண்டும். அப்படின்னா தானியேல் என்ன செய்துட்டாரு? தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால் 10ஆம் வசனத்துல
தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில வேதம் சொல்லுகிறது, தானியேலோ வென்றால் தான் முன்பு செய்து வந்தபடியே, சொல்லுங்க, முன்பு செய்து வந்தபடியே. முன்பு என்றால் யூதேயா தேசத்திலும் தன் தகப்பனுடைய தேசத்திலும் தன்னுடைய சொந்த தேசத்திலும் தன் தகப்பன் வீட்டிலும் ஒரு காரியத்தை செய்தார். அதான் வேதம் சொல்கிறது, தான் முன் செய்து வந்தபடியே. நேபுகாத் நேச்சார் சிறையிருப்பாய் கொண்டு போன புதிதில செய்து வந்தபடியே, தரியு அரசாங்கத்துல செய்து வந்தபடியே, சட்டங்கள் இயற்றப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலே ஒரு காரியத்தை ஃபாலோ பண்றாரு. என்ன ஃபாலோ பண்றாரு? தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளையே, அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறவன். நான் சொல்ல, என் தேவனுக்கு முன்பதாக, ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நீ முழங்கால் படியிடும் பொழுது வேற எந்த மனிதனுக்கு முன்பதாக நீ கைகட்டி நிற்க வேண்டிய அவசியமில்லை. அவன் தன் முன்பு செய்து வந்தபடியே தானியேல் எல்லா சூழ்நிலையிலும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். நேபுகாத் நேச்சார் காலத்திலும், தரி ராஜாவின் காலத்திலும், சிங்கக்கவியின் காலத்திலும், சட்டங்கள் இயற்றப்பட்ட காலத்திலும் முழங்கால், மூளை செய்யாதது முழங்கால் செய்யும். ஆமென். முழங்கால் தேவனுக்கு முன்பதாக முடக்குகிறவன், முழங்காலிலே தேவனுக்கு முன்பதாக நிற்கிறவன் எந்த சிங்கத்தை குறித்து பயப்பட மாட்டான். அவனை கர்த்தர் உயர்த்துவார், அவனுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிப்பார். அவன் யூதேயாவில் இருந்தாலும் ஆசீர்வாதமாக இருப்பான், பாபிலோனில் இருந்தாலும் காரியம் தேவா இருக்கும். நீ இருக்கிற தேசத்திலே கர்த்தர் ஆசீர்வதிப்பான். அந்நிய தேசத்திலே, பாபிலோன் தேசத்திலே தானியேலுடைய காரியம் ஆசீர்வாதமாக இருந்ததின் ரகசியம் என்ன? முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் ஜெபிக்கிற ஜெபத்தை எந்த சூழ்நிலையிலும் விடல. யூதேயா தேசத்திலும் செய்தார், நேபுகாத் நேச்சார் சிறையிருப்பாய் கொண்டு போன இடத்திலையும் செய்தார், தரியு ராஜாவின் காலத்திலும் செய்தார், சிங்கக்கவியிலே போடப்பட வேண்டும் சட்டம் இயற்றப்பட்டாலும் செய்தார். முழங்காலை கர்த்தருக்கு முன்பதாக முடக்கினார், ஜெபம் பண்ணினார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறவன் எதற்கு முன்பதாக அடிபணிய மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவித சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறார், நாங்கள் ஆராதிக்கிற தேவன். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன், இதை விடாமல் ஆராதிக்கிற தேவன். சிங்கக்கவியோ அக்கினி சூளையோ எது வந்தாலும் உங்களுடைய தலை முடிய கூட அது சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுகிறவர் எதற்கும் பயப்பட மாட்டான். அவருடைய வாழ்க்கை ஜெயமாய் மாறும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்க வேற எதிலமோ நம்பி இருக்கலாம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிடுவேன். 3 வேளை அவர் தவறாமல் ஜெபித்தார். இன்றைக்கு 1 மணி நேரமாவது எனக்கு முன்பதாக நீ முழங்கால் படியில நிற்கும் பொழுது உங்களுடைய காரியம், உடைய கையின் கிரியைகளை, உடைய கையின் பிரயாசத்தை நீ வாழ்கிற பகுதியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நிச்சயம். ஹல்லேலூயா. முதலாவதாக முன்பு செய்து வந்தபடியே தானியேல் ஜெபித்தார். தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலோ வென்றால் ராஜாவின் கொழு மண்டபத்திலே வீட்டிருந்தார். மகனாயின் சபை விசுவாசிகளுடைய காரியம் ஜெயமாயிருப்பதின் ரகசியம் என்ன? கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிடும் பொழுது, கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தும் பொழுது, வேற எந்த காரியமும், கொள்ளை நோயோ வியாதிகளோ பலவீனங்களோ வறுமைகளோ ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. இரண்டாவதாக நெகேமியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நெகேமியா சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் 610ஆம் பக்கம். அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது. சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலை பெரிய வேலை, நீங்க செய்கிற வேலை தான் பெஸ்ட் வேலை. ஆமென். ஹல்லேலூயா. மற்றவங்களை கேலி பண்ணலாம், அற்பமா பார்க்கலாம், பரியாசம் பண்ணலாம். இதான் உங்க வேலையா? இதுதான் உங்க வருமானமா? இந்த வேலைக்கு தான் போறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை பெரிய வேலை.
அந்த பெரிய வேலையில கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நெகேமியா சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த பெரிய வேலையை செய்கிறேன். நான் வரக்கூடாது, ஆலயத்தில் ஒரு சேர் போட்டால் அது பெரிய வேலை, ஆலயத்தை கிளீன் பண்றது ஒரு பெரிய வேலை. கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பெரிய வேலையை யாரு கேள்வி பண்ணாலும், யாரு பரியாசம் பண்ணாலும், கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வேலை. ஒருவேளை சம்பளத்துல வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வேலை. அந்த வேலை நீ மேன்மைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை உண்மையாக செய்யும் பொழுது கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சம்பல்லாத் தொபியாக்கள் சொல்றாங்க, எருசலேம் நலங்கம் விடியப்பட்டிருக்கு. என்ன சொல்றாங்க? நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1 இருந்து 3 வரைக்கும் வாசித்து பார்த்தா, அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சம்பல்லாத் கேட்ட பொழுது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து, எரிச்சல் வரும், பொறாமை வரும், அவங்க வேலையில கேலி வரும், பரியாசம் வரும், அற்பமா பேசுவாங்க. உன் கணவன் இந்த வேலைக்கு தான் போறாரா, உன் பிள்ளை இந்த வேலைக்கு தான் போதா? கர்த்தர் கொடுத்த வேலை. ஆமே. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமா. ஆமே. ஹல்லேலூயா. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? நீ செய்கிற வேலை என்னப்பா? அனைவரும் கேள்வி கேட்பான். அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பதாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாக தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினால் என்ன? ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும். கேள்வி பண்றாங்க. நெகேமியா செய்கிற, கர்த்தருக்காக செய்கிற அந்த வேலை, எருசலேமின் அலங்கம் கட்டப்படுவதில் பல தடை, பல முறை அந்த சம்பல்லாத் தொபியாக்கள் வேலையை தடுக்கணும்னு நெகேமியாவை அநேக பேச்சு வார்த்தைகளாம் கூப்பிடுறாங்க. ஆனா நெகேமியா சொல்ற, இது கர்த்தருடைய வேலைப்பா, இது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வேலை, நான் வரக்கூடாது, அந்த வேலையை விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, உங்களிடத்துல வருவதனால் அது மிடக்கட்டு போவானேன். வேலையில பிரச்சனை இருக்கிறதா? கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் மேல உங்க பாரத்தை வச்சுடுங்க. நெகேமியா அப்படிதான், கர்த்தாவே நீங்க அவங்களை பார்த்துக்கொள்ளுங்க, கேலி பண்றாங்கன்னா நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் வேலையை கரெக்டா செய்தாரு. நடந்தது என்ன? அதே 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு முடிந்தது. 16ஆம் வசனத்துல, யார் உங்களை வேலையை, தொழிலை பரியாசம் பண்றாங்களோ, 16ஆம் வசனம் சொல்றது, பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட பொழுது, எங்கள் சுற்றுப்புறத்தராகிய பிரஜோதன அனைவரும் கண்டபோது மிகவும் முனையிட்டு போய், இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க செய்கிற தொழில் இன்னைக்கு முடங்கி போய் இருக்கலாம், இன்றைக்கு தோற்று போய் இருக்கலாம், உங்கள் வேலையில ஒரு குறைவுகள் காணப்படலாம். ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த காரியம் வெற்றியாய் முடியும். எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும், சம்பல்லாத் தொபியாக்கள் அதை பரியாசம் பண்ணினாலும், இதெல்லாம் உருப்படாதுன்னு சொன்னாலும், அதுல நெகேமியா உறுதியா இருந்தார். பகைஞர்கள் தோற்று போனாங்க, பரியாசம் பண்ணவங்க வெட்கப்பட்டு போனாங்க. கர்த்தர் 52 நாளுக்குள்ள எருசலேமின் அலங்கத்தை கட்ட பண்ணி, இது கர்த்தரால் வந்தது என்று சொல்லப்படி. ஆமே. நீங்க செய்கிற தொழில், கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தரால் வந்தது என்று எதிரிகள் சாட்சி சொல்லும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க வசிக்கிற பகுதியில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, உங்க வேலை தான் சிறந்த வேலை, நீங்க செய்கிற தொழில் தான் சிறந்த தொழில், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. ஆமென். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாது. நெகேமியா போல கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு உங்க வேலை கரெக்டா செய்யுங்க, அதுல ஜெயத்தை கர்த்தர் தருவார். அந்த கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். மூன்றாவதாக, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஆதியாகமம் 39 3ஆம் வசனத்துல, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவர் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, மூன்றாவதாக, எப்பொழுதும் உங்களுடைய சிந்தையில, உங்களுடைய எண்ணத்துல, உங்களை காண்போர் இயேசுவை காண வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவன். போத்திப்பார் வீட்டில யோசேப்பு ஒரு காரியத்தை யோசேப்பிடத்துல பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்?
கர்த்தர் அவனோட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, எங்க போனாலும் எந்த இடத்துல நீங்க சென்றாலும் யார் பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, உலகம் உங்களை பார்க்கிறது. என்ன பார்க்கிறது? மகனாயம் சபைக்கு போறதில்ல, கர்த்தரை ஆராதிக்கிறதில்ல, ஜீவன தேவனை ஆராதிக்கிறதில்ல. கிறிஸ்தவன் என்றால் உண்மையா இருப்பவள், கிறிஸ்தவன் என்றால் அதுல ஒரு நேர்மை இருக்கும். உங்களை காப்பார் யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். போத்திபார் அதான் பார்க்கிறாரு. யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறதை போத்திபார் கண்டு அவனை என்ன பண்றாரு? ஒரு வேலையை கொடுக்கிறாரு. வீட்டுல மேனேஜரா மாத்தினார். வீட்டுல ஒரு விசாரணைக்காரனா அந்த பதவியை கொடுக்கிறார். ஆமென். அப்போ எது நிமித்தமா அந்த வேலை கிடைத்தது? கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறதை போத்திபார் கண்டது நிமித்தமாக ஒரு உயர்ந்த பதவி, விசாரணைக்காரன், மேனேஜர், அங்க சால்வ் பண்றவன், எல்லாவற்றையும் ஒரு கரங்களை கொடுத்துறார். ஆமென். அப்ப யோசேப்புக்கு ஒரு என்ன வரணும்? இது எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் யாரு இருக்காங்களோ இல்லையோ, என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். அததான் பண்ணார் யோசேப். என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல, அங்கே போத்திபாரின் மனைவி யோசேப்பும் தனிமை, அங்கே பாவத்திற்கு அழைக்கிற சூழ்நிலை. யோசேப்பை என்ன சொல்லுகிறார்? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? உன் கணவன் நம்பி, தேவன் என்னோடு கூட இருப்பதை நம்பி, என் மேல ஒரு நம்பிக்கையை வச்சு வீட்டுல ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு வீட்டுல யாருமே இல்ல, பார்ப்பதற்கு யாரும் இல்ல. ஆனா என்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். அந்த தேவனுக்கு முன்பதாக உன் கணவருக்கு நான் துரோகம் செய்வது எப்படி? அதுல அவர் உண்மையா இருந்தார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் எங்க போனாலும் கர்த்தர் உங்களை காண்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று மனசாட்சிப்படி நடக்கும் பொழுது யோசேப்பை கர்த்தர் அந்த எகிப்துல பெரிய அதிகாரியாய் மாற்றினார். யோசேப்பு அந்த தேசத்துல உயர்த்தப்பட்டார், ஆசீர்வதிக்கப்பட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, யார் உங்க கூட இருந்தாலும் இல்லாட்டாலும், யாரு பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ, கர்த்தர் உங்களை பார்க்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பார்க்கிற மனிதர்கள் இயேசுவை பார்க்கிறாங்க, உங்க பெயரை பார்க்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் என்று பார்க்கிறாங்க. உங்க மேல ஒரு தனி மரியாதை வச்சிருக்கிறாங்க, ஒரு மதிப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த மதிப்பு மரியாதைக்கு உண்மையா இருக்கும் பொழுது யோசேப்பை அதிகாரியாய் உயர்த்தின தேவன் உன் களஞ்சியங்கள் நிரம்பும், கையிட்டு செய்கிற வேலை ஆசீர்வதிக்கும் போது உன் தேசத்துல நீ வசிக்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்துல உன்னை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவதாக நான் சொன்னேன், ஜெபத்தோடு தன் வேலையை செய்த தானியேல் ஜெயத்தை பெற்றார். கொடுத்த வேலையில நெகேமியா அந்த வேலையை, கர்த்தர் கொடுத்த வேலை, அந்த வேலையை எத்தனை தடை வந்தாலும் அதுல உறுதியா இருந்தாரு. 52 நாளுக்குள்ள முடிச்சாரு. எதிரிகள் தோற்று போனாங்க. கர்த்தர் அவரோடு கூட இருப்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். மூன்றாவதாக யோசேப்போடு கர்த்தர் இருப்பதை போத்திபார் கண்டு அந்த வேலைக்கு அமர்த்தினார். அதுல அவர் உண்மையா இருந்தாரு. எகிப்துக்கே அதிகாரியை கர்த்தர் உயர்த்திட்டார். ஆமென். அடுத்ததாக நான்காவதாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷன். என்னாகும் 12:7, என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ள. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தானியேல் உண்மையுள்ளவராக இருந்தார். தானியேல் எல்லா விஷயத்திலும், வேலையில, கர்த்தரை தேடுவதில் உண்மையா இருந்தார். மோசேயை குறித்து கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். என் வீட்டுல எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தார் மோசே. அதனால என்ன நடந்தது? 120 வயதுல கண்கள் இருளையில, பலம் குறையில, அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஏன் மோசேயை கர்த்தர் ஒரு பெரிய லீடராய் உயர்த்தி வைத்தார் என்றால், கர்த்தருடைய வீட்டில கர்த்தர் கொடுத்த பொறுப்புல உண்மையுள்ளவராய் இருந்தபடினால்தான் மோசேயை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, உண்மையுள்ள மனுஷன், உண்மைக்கு எப்பொழுதுமே ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு ஓமை மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு
எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து ஆஸ்திகளை அவர் வசமாய் ஒப்பு கொடுத்து அவனுடைய திறமைக்கு தக்கதாக 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்தை கொடுத்து விட்டு தூர தேசத்துக்கு போகிறார். திரும்பி வரும் பொழுது 5 தாலந்தை கொடுத்தவன் என்ன பண்றாரு? எழுதப்பட்டிருக்கிறது 20ஆம் வசனத்துல, 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே 5 தாலந்தை என்னிடத்துல ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு வந்து இதே வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. ஆமே. கர்த்தர் உங்களை நம்பி சில தாளங்களை கொடுத்திருக்கார். ஆமாவா இல்லையா? நான் என்னையவே கர்த்தர் இங்க நிறுத்தி வச்சிருக்கிறார்னா உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ தாளந்து இருக்கு. நான் பாடுனா பாட்டே வராது, ஓடி போயிடும், பேசவே தெரியாது. அப்படிப்பட்ட என்ன கர்த்தருக்கு ஒரு சபையை கொடுத்து கொஞ்சம் பேருக்கு முன்னாடி நிறுத்தி பாட வச்சிருக்கிறார்னா நான் தைரியமா சொல்லக்கூடும், என் 25 ஆண்டு கால வேலை ஸ்தலத்துல 100க்கு 100 நான் சொல்ல மாட்டேன். ஆண்டு சொல்ல கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல 100க்கு 90%, 95% சாமனனுக்கும் அண்டன்லப்போ அலுவலகத்திற்கும் ஏழின் சபைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில உண்மையாய் இருந்தபடினாலதான் என்னை நம்பி கர்த்தர் இந்த மகனாயின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாடுகிற திறமைகள் இருக்கலாம், ஜெபிக்கிற திறமைகள் இருக்கலாம், உடைய பேசுகிற திறமைகள் இருக்கலாம். இந்த திறமைகள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தாளந்து. இதை கர்த்தருக்காக நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, கொஞ்சத்துல உண்மையாய் நீங்க கர்த்தருக்காக அதை செயல்படுத்தும் பொழுது அதை கர்த்தர் பெருக பண்ணுவார். உலக பிரகாரம் உங்களை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆமே. கொஞ்சத்துல உண்மையிலவனே கர்த்தர் எதுல அதிகாரி வைக்கிறாரு? அநேக இடத்துல அதிகாரியை கர்த்தர் வைக்கிறார். ஆமே. இன்னைக்கு இந்த உலகத்துல உண்மையை தான் பார்க்கவே முடியல. உண்மையுள்ள மனுஷனை பார்ப்பது இருக்காங்க, எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு அநேக உண்மை இல்ல. எதுக்கு உண்மை இல்ல? சபைக்கு உண்மை இல்ல, போதகருக்கு உண்மை இல்ல, பெற்றோர் இடத்துல உண்மையா இல்ல, படிக்கிற இடத்துல உண்மையா இல்ல. இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போனோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, உண்மை இல்ல மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். தானியேல் உண்மையிலவனாய் இருந்தான், கர்த்தர் உயர்த்தினார். மோசே உண்மையிலவனாய் இருந்தார், கர்த்தர் மோசேயை ஆசீர்வதித்தார். அதே போல இந்த ஓமையில எழுதப்பட்டிருக்கிறது, 5 தாளந்தை 10 தாளந்தாய் மாத்தினவனை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நல்லது, உண்மையும் உத்தமல்ல ஊழியக்காரனே, கொஞ்சத்துல உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்துல என்ன பண்றேன்? அதிகாரியா உயர்த்தினப்பா. ஆமே. அதே போல 2 தாளந்தை வாங்கினவன் கூட 2 தாளந்தை சம்பாத்தியம் பண்ணும் பொழுது அவனை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்றார். ஆனா 1 தாளந்தை வாங்கினவன் அதை என்ன பண்ணிட்டான்? புதைத்து வைத்தபடுது. அதை எடுத்து யார்கிட்ட கொடுத்தாரு? 10 தாளந்து வைத்திருந்தவன். உள்ளவன் இவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க கர்த்தருக்காக உங்கள் முயற்சிகளை, உங்களுடைய திறமையை கர்த்தருக்காக நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் உங்களை நம்பி தந்துட்டே இருப்பார். ஆமே. அல்லேலூயா. இன்னும் உங்களை நம்பி அநேக காரியங்களை தந்து கொண்டே இருப்பார். ஆமே. அல்லேலூயா. 5வதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவருக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடத்த மனதோடும் கீழ்ப்படியணும். 5வதாக கர்த்தர் யாரை உயர்த்துறாரு? யாரை ஆசீர்வதிக்கிறாரு? கீழ்ப்படிதல். மேல்படிக்கு போனா என்ன பண்ணணும்? கீழ்ப்படியில கால வைக்கணும். ஆமே. கீழ்ப்படியில கால வச்சாதான் மேல்படிக்கு போக முடியும். ஆமே. அப்போ இங்க வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலும் கிறிஸ்து கீழ்ப்படுகிறது போல உங்கள் எஜமான்களுக்கு என்ன பண்ணணுமா? கீழ்ப்படியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல இயேசு செய்த முதல் அற்புதம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. யோவான் 5ஆம் அதிகாரம், யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசித்து பார்ப்போமே என்றால், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி,
அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். கணவர் கல்யாண வீட்டுல திராட்சை ரசம் இல்ல, குறைஞ்சு போச்சு. இயேசுவும் உடைய சீஷர்களும் தாயாரும் கல்யாண வீட்டுல இருக்கிறாங்க. இயேசுவின் தாய் வந்து இயேசுவின் இடத்துல சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரல. உடனே மரியாள் போய் வேலைக்காரரை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க, அது பெஸ்டா முடியும். அதுதான் மரியாளுடைய நம்பிக்கை. இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செஞ்சுட்டா எல்லாம் கரெக்டா. மாத்திரம் இல்ல, 7ஆம் வசனத்துல இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினர். ஆமென். இயேசு என்ன சொல்லுகிறாரோ, ஏன், எதுக்கு, எப்படி கேள்வியே கேட்கக்கூடாது. ஆமென். திராட்சை ரசம் இல்ல, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை என்ன பண்ணிடணும், செஞ்சிடணும். தண்ணீரை கொண்டு என்ன பண்ணுங்க, ஜாடியில நிரப்புங்க. திராட்சை ரசம் இல்ல, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, தண்ணீரை ஜாடிகளை நிரப்புன்னு சொல்றாரு. வேலைக்காரர்கள் அப்படியே கீழ்ப்பிடிந்து 6 ஜாடிகளிலும் தண்ணீரை நிரப்பினார்கள். வேதம் சொல்லுகிறது. 8வது வசனத்துல சொல்றாரு, அவர் அவரை நோக்கி இப்பொழுது நீங்கள் மொண்டு பந்தி விசாரிப்புக்காரத்துல கொண்டு போங்கள் என்றார். எதை கொண்டு போக சொல்றாரு, எதை கொண்டு போக சொல்றாரு, தண்ணியை கொண்டு போக சொல்றாரு. நம்ம ஒரு கல்யாணம் வச்சிருக்கோம், நம்ம டெடிகேஷன் வைக்க போறோம். ஜனவரி மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் 15ஆம் தேதி ஆலய பிரதிஷ்டை, புது ஆலயத்தின் பிரதிஷ்டை இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நீங்க ஜோமன ஆரம்பிச்சிருங்க. ஆமே. ஆகவே ஜனவரி பொங்கல் ஹாலிடேல நம்முடைய சபையினுடைய எக்ஸ்டென்ஷன் திறப்பு. சரி, நம்ம திருமணம் நடத்துறோம். மெஸ்ஸி இப்போ 14ஆம் தேதி திருமணம் வரப்போகுது. ஒருவேளை அங்க பிரியாணி குறைஞ்சி போச்சுன்னா அங்க இருக்கிற பாஸ்டர் வந்து பாத்திரத்துல எல்லாம் தண்ணியை வச்சு அரிசியை போட்டு அடுப்பே பத்தையை கொண்டு போவோம்னா கொண்டு போவோமா? என்ன ஒரு பாஸ்டர் என்னைய வெறும் அரிசியை கொண்டு போக சொல்றாரு. ஆனா அங்க அவங்க கொண்டு போனார்கள் எழுதியிருக்கு. வசனம் என்ன சொல்லுது, கொண்டு போனார்கள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் சொல்ல ஆகும் கட்டளை நிற்கும். சொல்லும் கர்த்தாவே செய்கிறேன், செஞ்சிட்டோம்னா எல்லாம் பெஸ்டா இருக்கும். ஆமென். கொண்டு போனார்கள். திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று வேலைக்காரருக்கு தெரிந்ததே என்று பந்தி விசாரிப்புக்காரனுக்கு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. என்னையா, முந்தின ரசத்தை காட்டிலும் அது பிந்தின ரசம் பெஸ்டா இருக்கு. ஆமென். அப்போ உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உங்களுடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால், வேத வசனத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, இயேசு கிறிஸ்து உங்களோடு என்ன பேசுகிறாரோ அதற்கு நீங்க கீழ்ப்படியும் பொழுது, விட்டுவிடு என்றால் விட்டுவிடும் பொழுது, இதை செய்ய என்றால் செய்யும் பொழுது, இன்னும் நேரம் இருக்கு அப்போ செய் என்று சொல்லும் பொழுது, காத்திருக்கும் பொழுது, அப்படிலாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, முந்தினதை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதா இருக்கும், பெஸ்டா இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகார் அன்றைக்கு புறப்பட்டு வந்த பொழுது அங்க தேவதூதன் சொல்றான், இன்னும் இப்பெல்லாம் இல்ல, நீ போய் அடங்கி இரு. ஆமென். கீழ்ப்படிந்தால் ஆகார் தன் ஆச்சாரனை போய் அடங்கி இருந்தால், ஏற்ற வேலை ஒரு வெளியே கர்த்தர் கொண்டு வரும் பொழுது ஆகாரையும் இஸ்மவேலையும் கர்த்தர் பெரிய ஜாதியை மாத்திட்டார். ஆமென். கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருந்து அமர்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கீங்களா? சரி. கடைசியாக அப்போஸ்தலர் 3:1 அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார். நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? உங்களுடைய தொழில் உயர்த்தப்பட வேண்டுமா? உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் எங்க போனாங்க? தேவாலயத்திற்கு போனாங்க. இருக்கீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, நேரம் ரொம்ப முக்கியம். அது வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வருவதா இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, ஒரு ஷெட்யூல் இருக்கணும். சொல்லுங்க, என்ன இருக்கணும்? ஒரு ஒழுங்கு. இங்க வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஜெப வேலையாகிய
9ஆம் மணி வேலை. ஆமென். அப்ப பேதுருவுக்கும் யோவானுக்கும் ஒரு ஒழுங்கு இருந்தது, ஒரு நேரம் குறித்து வச்சிருந்தாங்க. அது என்ன நேரம்? ஒவ்வொரு நாளும் 9ஆம் மணி வேலை வந்துவிட்டால், 9 மணி கடிகாரம் காண்பித்து விட்டது என்றால், அந்த 9ஆம் மணி நேரத்துல ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலை. உங்களுடைய ஜெப நேரம் எது? உங்க மனசாட்சி பார்த்து நீங்க கேளு. எதை நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கீங்க? அதிகாலை 5 மணியா, 4 மணியா, இல்ல 6 மணியா? வேதம் தெளிவா சொல்கிறது, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெப வேலை என்கிற நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். அதை நீங்க கரெக்டா கொடுத்து பாருங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதி. அந்த நாள் ஜெயமாய் மாறும், அந்த நாள் வெற்றியாய் மாறும். பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேலை வந்துவிட்டது என்றால் தேவாலயத்தில் போய் கர்த்தரை ஜெபிக்கிற ஒரு வேலை பிக்ஸ் பண்ணி வைத்திருந்தார்கள். ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்ட தானியேல் அதிகாலை வேளையில கர்த்தருக்கு முன்பதாக தன் ஜெப நேரத்தை வேற எதற்கும் ஒப்பு கொடுக்காமல் கர்த்தரை பாதத்தில் வந்து முழங்கால் படியிருக்கிற மனிதனை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அந்த ஜெப வேலையை ஒழுங்காய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆகவேதான் போன மாதத்துல கர்த்தர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதுவரைக்கும் உடைய வாழ்க்கை தோல்வியா? இதுவரைக்கும் பிரச்சனையா? இதுவரைக்கும் வியாதியா? இதுவரைக்கும் வெற்றி இல்லையா? இதுவரைக்கும் ஜெயம் இல்லையா? ஜெப வேலை என்ற ஒரு நேரம் இன்னைக்கு ஒதுக்கப்படட்டும். அந்த ஜெப நேரத்துல கர்த்தருடைய பாதத்துல போய் முழங்கால் படியிடும் பொழுது, பேதுரு ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலையில தேவாலயத்திற்கு போகும் பொழுது, அதே தேவாலயத்துல எத்தனையோ முறை இயேசு கடந்து சென்றிருந்திருப்பார். அதே தேவாலயத்துல 40 வருட பிறவி சப்பானி 40 வருடமாய் உட்கார்ந்து இருக்கிறான். இயேசு எத்தனையோ முறை அந்த தேவாலயத்துல அந்த பிறவி சப்பானியை பார்த்திருக்க கூடும். இயேசு நினைத்திருந்தால் அற்புதத்தை செய்திருக்க கூடும். ஆனா செய்யல. ஏன் செய்யல? என்னுடைய சீசன் ஒருவன் வருகிறான், ஜெபிக்கிறவன் ஒருவன் வருகிறான், நேரத்தை எனக்கென்று கொடுக்கிற ஒரு நபர் வருகிறான். அந்த பேதுரு தான் இந்த சப்பானியை நடக்க பண்ண வேண்டும் என்று அந்த சப்பானியை அவன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி ஒரு அற்புதத்தை விட்டு வைத்திருந்தார். 9ஆம் மணி வேளையில பேதுரு நடந்து வருகிறார் ஜெபிப்பதற்கு, கர்த்தருக்கு முன்பதாக நிற்பதற்கு. ஜெப வேளையில அந்த பிரவி சப்பானியை பார்த்து, என்னிடத்துல வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, இயேசு நாமத்துல எழுந்து நடங்கின உடனே எழுந்து நடந்துட்டான். பெரிய பிரமிப்பு, பெரிய ஆச்சரியம். அந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் பலத்த கிரிகளை செய்தார். ஆமென். ஜெபிக்கிற மனிதன், ஜெப வேலை கர்த்தர் கொண்டு கொடுக்கிற மனிதன், கர்த்தர் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பேதுரு நடந்து போனா கூட அவர் நிழல்பட்டு அநேகர் சுகமாயிட்டான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த 6 இந்த காரியத்திலையும் நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களிலும் நீங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். ஆமென். 3 வேளை கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபித்த தானியேல், முன்பு செய்து வந்தபடியே செய்த தானியேலின் காரியம் ஜெயமாயிரும். நெகேமியா, கர்த்தர் எனக்கு கொடுத்த வேலை பெரிய வேலை, இந்த வேலையை கனப்படுத்தினான். நெகேமியா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் 52 நாளுக்குள்ள அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். 3வதாக சொன்னேன், யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை போத்திபா கண்டு அந்த வேலையை கொடுத்தார். அதில் அவர் உண்மையாய் இருந்தார், எகிப்துக்கே அதிகாரியாய் மாறிவிட்டார். 4வதாக சொன்னேன், உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள தானியேல், உண்மையுள்ள மோசே, 5 தாளந்தை வாங்கின உண்மையுள்ள மனிதன், 2 தாளந்தை வாங்கின உண்மையுள்ள மனிதனை கர்த்தர் உயர்த்தி மேன்மைப்படுத்தினார். கானாவூர் கல்யாண வீட்டுல இயேசு என்ன சொன்னாரோ கீழ்ப்பிடிந்த வேலைக்காரர்கள் அப்படியே செய்த வேலைக்காரர்கள் முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதாய் மாறிற்று. ஆமென். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம் கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய
9ஆம் மணி நேரத்துல பேதுரு தேவாலயத்துல போகும் பொழுது பேதுருவை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். பெரிய எழுப்புதல் வந்து விட்டது. பேதுரு பிரசங்கித்த பொழுது 3000 5000 என்று ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? இந்த 6 காரியத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே இந்த மாதம் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க வசிக்கிற பகுதியில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த மாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சாட்சியாய் நிச்சயமாகவே நிறுத்த வல்லமையுள்ள தேவன். ஆமென். கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களில். இன்னொரு விஷயம் வாசிக்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் என் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேலையிலும் எனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். என் தேவனாகிய கர்த்தர் தேசத்திலே என்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிடலாம். எல்லாரும் எழுத நின்று. அப்பா, இந்த மாதம் நீ கொடுத்த வாக்குத்தத்த வசனம், அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறனா நாங்க என்ன செய்யணும்? 6 காரியங்களை எங்களை கற்றுக் கொடுத்தீங்க. 6 காரியங்களை நாங்கள் பின்பற்றும் பொழுது எங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். வேலையில் ஆசீர்வாதம் உண்டு. நாங்கள் வாழ்கிற பகுதியில் எங்களை உயர்த்துவீங்க. வாய்களை திறந்து இன்றைக்கு தானியலை போல கர்த்தருக்கு முன்பதாக நான் முழங்கால் படியிருந்தேன். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல நல்ல ஜெபம் இப்ப ஜெபம் பண்ண முடியல சொல்றீங்களா? இன்றைக்கு ஒரு விஷயம், கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிடும் போது வேற எந்த மனிதனுக்கு முன்பதாக நீங்க தாழ்ந்து போகவே மாட்டீங்க. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது. தானியலோ என்றால் ராஜாவின் கொள்ளு மண்டபத்துல வீட்டிருந்தார். நெகேமியா பெரிய வேலை, கர்த்தருக்கு கொடுத்த வேலை, அதை செய்யும் பொழுது நெகேமியாவை ஆசீர்வதித்தார். சன்பல்லாத் தொபியாக்கள் தோற்று போனாங்க. அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தடுத்து நிற்கிற எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். மாத்திரமல்ல, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். கர்த்தரை நீ பார்க்கிறார், கர்த்தரை நீ காண்கிறார். யார் இருக்காங்களோ இல்லையோ, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை காண்கிற தேவன். யோசேப்பு அதுல கரெக்டா இருந்தாரு. எகிப்து தேசம் முழுமைக்கும் ஆதியாகமம் 41 இருந்து 43ஆம் வசனம் வரைக்கும் பெரிய அதிகாரியை கர்த்தர் உயர்த்திட்டார். உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மோசே, உண்மையுள்ள தானியே, 5 தாளந்தை வாங்கல உண்மையுள்ள மனிதன், அதிகாரியை கர்த்தர் உயர்த்தினார், இன்னும் கொடுத்தார். அதேபோல உண்மையில இருக்கும் பொழுது கர்த்தர் இருக்கிற நிலைமையை காட்டிலும் 1000, இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தர்களை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. வேலைக்காரரே, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல எல்லாவற்றிலும் நம்ம கீழ்ப்படியும் பொழுது, எல்லாருக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது எப்படி முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசியுள்ளதா இருந்ததோ, அதே போல கர்த்தர் அதிக ருசியுள்ள வாழ்க்கையை அவங்க வாழ்க்கையை மாற்றிடுவார். உங்கள் குடும்பம் ருசியுள்ள, அநேகருக்கு பிரயோஜன குடும்பமாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உடைய ஜெபத்திற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிடுங்க. ஆலயத்துக்கு வந்தாலும் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுங்க. 8 மணி ஆகுதுன்னா 8 மணிக்கு வந்துடுங்க. அந்த நேரத்துல நீங்க கரெக்டா இருக்கும் பொழுது, அதுல உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா, நீ கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 2 கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்க